ஆண்டவர் எப்போ வருவாரோ என்று ஒரு தனி மனிதன் அங்கலாய்த்து கொண்டிருந்த வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். அவன் மேட்லியா, பள்ளத்திலியா, மலையிலையா, குன்றுகளிலையா அவன் காத்திருந்தான். இல்லவே இல்லை. உங்கள் வார்த்தை, உங்களில் ஒரு வார்த்தை கற்றுக் கொடுக்கிறார். அவன் மரத்தின் மீது அமர்ந்து கொண்டு காத்து கொண்டிருக்கின்றான். என் அப்பா எப்போ வருவார்? இந்த பரிசுத்த நாள் அப்படிதான். ஆமென், அல்லேலூயா. என் ஆண்டவர் எப்போ வருவார்? அந்த வழியில் என் நிலைமை மாறாதா? என் வாழ்க்கை மாறாதா? எனக்கு உண்டான சோதனைகள், வேதனைகள் மாறாதா? வன்கண்கள் ஆவிகள், பொறாமின் ஆவிகள், எரிச்சுள் ஆவிகள், வில்லிய சூனிய கட்டுகள், மந்திரங்கள், ஏவல்கள், செய்வினைகள் மாறாதா? தீய சக்தி என வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறது தினந்தோறும், அவைகள் மாறாதா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, எப்போ வருவாரோ, என் இயேசு எப்போ வருவாரோ என்று அங்கலாய்த்து காத்து கொண்டிருந்தான். நீ நானும் கூட இந்த உன்னதமான நாளில காத்து கொண்டிருக்க வேண்டும். ஒருவன் ஆண்டவரிடத்தில் வந்து கேட்கின்றான், ஆண்டவரே, எனக்கு பலன் இருக்குது, தைரியம் இருக்கிறது, ஒரு சிங்கத்தையே கூட நான் அடித்து விழித்து விடுவேன், ஒரு கரடியை கூட நான் அப்படி செய்கின்ற ஆளுதான். ஆனாலும் நான் ஒரு வில்வித்தக்காரன், போர் சேவகன். நான் தனிமையில் தான் போறேன் ஆடுகளை ஓட்டி கொண்டு. ஆனால் அந்த பலத்தை நம்பி நான் போல. எனக்கு பாதுகாப்பு வில் இருக்கிறது, கவனம் கல் இருக்கிறது, அதுல எல்லாம் நான் பயிற்சி பெற்றவன். என்னை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு போல. ஆண்டவரே, எனக்கு வாழத்துக்கு எத்தனையோ வழி இருக்கிறது, போறதுக்கு எத்தனையோ வழி இருக்கிறது. அந்த மனுஷன் கேட்கிறான் பார், நீ சொல்லுங்க, என் இஷ்டப்படி நான் ஒரு வழியில் போயிட்டு வாழ்ந்துடலாம், அது வாழ்க்கை அல்ல. நான் கடந்து போற பாதையெல்லாம் செவ்வியா இருக்கு என்று சொல்லி நான் கடந்து போறேன், அவையல்ல. நீங்க சொல்லுங்க. எவனான இருக்கிறானா இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பூமியில் பிறந்திருக்கிறானம்மா? நீ சொல்லுங்க ஆண்டவரே. அவன் கேட்கிறான், என் அன்பு தேவ பிள்ளைகளே, எனக்கு போதி. எடுத்து நீ வாசி, சங்கீதம் 25வது அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்து வாசி. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். என்ன மாரி ஆசீர்வாதம் பெற்றவனம்மா, என்ன மாரிய விசுவாசத்தில் அவன் ஊறி இருந்தால் அப்படி கேட்பான். அவனுக்கு எவ்வளவு தேவனுடைய பயம் இருந்தா ஆண்டவர்கிட்ட வந்து கேட்பான். இங்க வராதவங்களெல்லாம் தன்னுடைய வழியை ஆய்த்து பண்ணி கொண்டவர்கள். அவர்களாய் ஒரு வழியை ஏற்படுத்தி அவர்களாய் பிரயாணம் பண்ணுகின்ற போது அப்புறம் ஆண்டவர் மேல வந்து, ஆண்டவர் என்னை காப்பாத்தல, கை விட்டுட்டாரு, பின்மாற்றம். இந்த உலகில் எவ்வளவு காலம் தான் வாழ முடியும்? விழுந்து எழுந்து எவ்வளவு காலம் வாழ முடியும்? மகிழ்ச்சி எழுந்து, சமாதானத்தை எழுந்து, சந்தோஷத்தை எழுந்து எவ்வளவு காலம் வாழ முடியும்? ஒரு குறிப்பிட்ட காலம் போராடுவோம், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஆனா இந்த மனுஷன் வந்து என் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், நீ போதிங்க ஆண்டவரை, நீ எந்த வழியில என்ன போக சொல்லுங்க. எப்பாவது நம்ம வந்து கேட்டு இருக்கிறோமா? நீ ஒரு பிரயாணம் போற, ஒரு விசேஷமான காரியத்துக்கு போற, இல்லது ஏதோ ஒரு வேலைக்கு போற, இந்த தேசத்துல கடந்து போய் தான் கடந்து வர வேண்டும். அப்படி போகின்ற போது என் அப்பா இடத்துல என்ன சொல்லிட்டு போற, என்ன கேட்டுட்டு போற? நோ, டைம் ஆயிடுச்சு, பஸ் வந்துடும், ட்ரெயின் வந்துடும், பிளைட் வந்துடும், ஓடுறோம். இந்த மனுஷன் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறேன், எனக்கு போதிங்க ஆண்டவரே, கர்த்தாவே உம்முடைய வழிகள் எனக்கு தெரிவியும். அவனை கண்ணு குருடாமா, அவன் கண்ணு குருடா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இருட்டிலே இருக்கிறான். ஒரு பயப்படுற மனுஷன், இந்த உலகத்தின் அதிபதி. எனக்கு தெரியும், வாழ தெரிஞ்சா வாழலாம், வழியாயில இந்த பூமியில எல்லாம் வழி மரண வழி. பிசாசு உட்கார்ந்துட்டு இருக்கிறான், எந்த வழியில் வருவாய் என்று. ஆனால் இவன் கேட்கிறான் பாரு, வேதம் இப்படி சொல்லப்படுகிறது. 25வது அதிகாரத்துல 12வது வசனம் எடுத்து வாசியே. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன்,
அவன் தான் வந்து கேட்பான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு நான் தெரிந்து கொள்ளப்பட்ட வழியை போதிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. அதுல ஒரு மீனிங் இருக்குது பாருங்க. எவனோ எனக்கு பயப்படுறான்னா, என் அன்பு தேவ பிள்ளைகளே, காட்டத்தி மரத்தின் மீது உட்கார்ந்து கொண்டிருந்தவன் எவனோ எனக்கு பயந்தபடினாலே, சகேவே நீ சீக்கிரமா இறங்கி வா, உன் வீட்டில் நான் தங்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. பயப்படுற பிள்ளைகள் தேவனோடு இருப்பார்கள். பயப்படுற பிள்ளை யாரோடு இருப்பாங்க? தேவனோடு இருப்பாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வேதம் இப்படி சொல்லப்படுகிறது. சங்கீதம் 143வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை எடுத்து வாசிப்ப என்றால், நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும். முடவனாயமே வேதம் சொல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். எடுத்து வாசி 143வது சங்கீதம். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். என்ன பெரிய வார்த்தை! எசப்பா, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். முதல்ல போதியன்னா, நீ சொல்லுன்னா, இப்போ காட்டுங்க. நீங்க வாங்க, ஆனர் பண்ணி சொல்றான் பாரு. கர்த்தருக்கு பயப்படுறவன் தான் அப்படி வாழ்வானா. யோசப்பா கூட கர்த்தருக்கு பயப்படாதவன், நான் என்னால முடியும், நான் யாரு, என் அதிகாரம் என்ன, என் பலன் என்ன. என் அன்பு தேவ பிள்ளைங்களே, வேத வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. போதிங்க ஆண்டவரே, காண்பியும். அதுல 10 வாசிய, உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு சொல்லுங்க. நான் என்ன செய்யணும், என்ன செய்யணும் சொல்லுங்க. எப்ப அவன் சத்ரு உன்னை சூழ்ந்து மதில் போட்டு கொண்டிருக்கின்றான், ஒரு 7 to 8 மணிக்கு வர முடியுமாப்பா? சொல்லுங்க ஆண்டவரே. அவன் என்ன பேசுறான்? எனக்கு போதிங்கன்றான். உமக்கு பிரியமானது என்ன சொல்லுங்க. இன்னைக்கு பரிசுத்த நாள், உமோடு கூட இருக்கணும், பிரியம் உனக்கு. நீங்க சொல்லுங்க ஆண்டவரே. ஆடு கத்தனை கூட கத்தும் போது, லட்சக்கணக்கான ஆடுகள் கத்தி கூவனா கூட கூவும் போது, நீங்க சொல்லுங்க. சொல்ற வரையும் உமோடு கூட நான் இருப்பேன். என்ன மாதிரியே ஒரு வார்த்தையை அந்த மனுஷன் ஆண்டவர் கையில் போடுறப்ப, தாகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் சொல்ற, கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைங்க தான்பா. அது எவழ்ந்தாலும் என்கிட்ட வந்து கேட்டுன்னு பர்மிஷன் என்கிட்ட வந்து கேட்டு விடை பெற்று கொண்டு கடந்து போவோம். ஆனா எனக்கு கேட்கின்ற போது, அப்பா இந்த வழிதான் போன்னு சொல்ல மாட்டாரு. உன் கரங்களை பிடித்து கொண்டு நான் வருகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பான தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 32வது அதிகாரம் 8வது வசனம் வாசி. நான் உனக்கு போதித்து, இப்ப வந்து கேட்டான் இல்லையா, இப்ப அவரே எழுந்து சொல்றார், நான் உனக்கு போதித்து, எப்பா நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மீது நீ எங்கெங்க பாரியோ, சத்ரு உன்னை சூழ்ந்து மதில் போட்டு இருக்கிறான், கண்ணி வச்சிருக்கிறான், நீ எந்த வலையில மாட்டிப்பியோ, ஆண்டவர் பேசுறார் பாரு. உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். என்ன மாதிரியா வார்த்தை பேர்! என் அன்பு பிரியமானவர்களே, நீயும் நானும் கூட கர்த்தரிடத்தில் வராதிருந்தால் நமக்கு இந்த உலகத்தில் வழி இல்லையா? வாழ தெரியாதா? வாழ்வ, அது மோட்சத்துக்கு போக முடியாத வழியம்மா. வயிறு நிரம்பும், அது மோட்சத்துக்கு போக முடியாத வழியம்மா. சந்தோஷமா இருப்ப கொஞ்ச நாள்ல, அது மோட்சத்துக்கு போகாது. சமாதானத்தை தேடுவ, கசப்பு வந்துருயம்மா. நல்லதை தேடுவ, கெட்டது வந்துருயம்மா. நீ யாருடைய வழியில போன? என் அன்பு தேவப்பிள்ளை, உன்னை நடத்தது யாரு? பிசாசா தேவனா? உன் கரங்களை பிடித்து கொண்டு போனது, அதுக்கப்புறம் நான் அந்த வழியில் போனேன் என்று நீயும் நானும் மார்லையும் வயிற்றில் அடித்துக் கொள்வோம். தேவனுடைய காரியத்தை நீ பெற்றுக்கொள்ளது யாரா இருந்தாலும் தேவனிடத்தில் வந்து கேட்கின்ற போது, அது இன்னொரு முறை வாசி அன்ப. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் காட்டுவேன். உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. என் அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யம் அதுதான் சொல்லப்படுகிறது. இது கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகள். கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து கர்த்தரிடத்தில் வந்து முழங்கால் படியிட்டு, ஏசப்பா இந்த நாள் 24 மணி நேரம் இருக்கிறது, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. அவள் தான் என் பிள்ளை கேட்டுச்சுப்பா, மகனே நீ இந்த வழியில் போகாத, இந்த வழியில் போ, நான் உன்னோடு கூட வருகிறேன். இதுல தீமை இருக்குது, இதுல தீமை இல்லையப்பா, இதுல நன்மை இருக்குது, நீ போ, ஆக வேண்டியதை நான் பார்த்துக்கிறேன், பேச வேண்டியதை நான் உனக்கு சொல்றேன்,
நான் உனக்கு மதிலா இருந்து அக்னியா இருந்து நான் உன்னை வழி நடத்துறேன். என் அப்பாவை கேட்டுட்டு போற வழிதமா. தேவனுடைய வார்த்தை என் அன்பு தேவ பிள்ளைகள் அவர் தான் சொல்றாரு. கர்த்தருக்கு பயந்திருக்கிறியா? 25வது அதிகாரம் 14வது வசனத்தை நீ எடுத்து நீ வாசி. கர்த்தருடைய ரகசியம் யாரு பயப்படுறாங்களோ அவங்க கிட்ட தான் இருக்குமா. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய ரகசியமே யாரெல்லாம் பயந்து தேவனை தேடி கொண்டு இருக்கிறார்கள் அவர் கையில் இருக்குமா. அன்பான பிரியமானவர்களே, தேவனுடைய ராஜ்யம் இப்படி சொல்லப்படுகிறது. 91வது அதிகாரத்தில் 11வது வசனம் சொல்லப்படுகிறது. சங்கீதம் 91. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி. ஏன் திடீரென்று அப்புறப்பட்ட ராஜா பரம்பரையா நம்ம அப்படிப்பட்ட சூசன் அரண்மனையில் வாழ்ந்துன்னு இருக்கிறோம். ராஜாக்களா நம்மளை தாதிமார நடத்தும், ராஜாக்கள் நடத்துவார்கள் இல்ல மந்திரி நடத்துவார்களா? வேதம் சொல்லுது பாருங்க, உன் வழிகள் எல்லாம் நீ வந்து என்ன கேட்ட, தெரியலன்னு கேட்ட, புரியலன்னு கேட்ட, அறியவில்லைன்னு கேட்ட, நீங்க போதி என்று சொன்னீங்க, நீங்க காட்டுங்க ஆண்டவரை என்று கேட்டீங்க. அதனால ஆண்டவர் இப்ப எழுந்து உனக்கு பேசுறாரு, உன்னை காக்கும்படி, உனக்காக, மற்றவங்களுக்காக அல்ல, உனக்காக தம்முடைய தூதர்களை கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நீ கேட்கலன்னா, நீ கேட்க மாட்டேன்ற, வர உட்கார போற, வசனத்தை கையில் பிடிச்சிக்கிற. என்ன, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உமக்காக தம் தூதர்களை கட்டளிடுன்னு சொன்னி ஆண்டவரே. ஒருத்தர் கூட வரலையே. காலில் காயம், சரீரத்தில் காயம், சரீரத்தில் வேதனை, வீட்டில் குழப்பங்கள், இதை தான் நம்ம சொல்லின்னு இருக்கிறோம். ஏசப்பாவுக்கிட்ட வந்து கேட்டியா நீ, இவன் வேலை வெட்டி இல்லாதவனா? என் அன்பு தேவ பிள்ளைகளை நீ கொஞ்சம் அறிந்து பாருங்கள், புரிந்து பாருங்கள். இவன் எப்படி வந்து கேட்டான். இப்ப கர்த்தர் எழுந்துக்கினாரு, நீ பயப்படாதப்பா, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி. நீ போற, ஒரு தேசத்துக்கு போற, ஒரு கிராமத்துக்கு போற, இல்ல பஜாருக்கு போற, திரும்பி வர முடியுமா? எத்தனை பேர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்கிறாங்க. என் அன்பு பிரியமானவர்களே, மூச்சு அடித்து எத்தனை பேர் மரித்து போயிருக்கிறாங்க, எத்தனை பேர் செத்து போயிருக்கிறாங்க. திரும்பி ஐயோ நல்லா போனாங்க, திரும்பி வராங்களே பிணத்தோடன்னு சொல்றாங்க. நல்லா தானே கடந்து போனாங்க, ஆக்சிடென்ட்ல விபத்துல சிக்கிட்டாங்க, எத்தனையோ பேர் சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் வழிகள் எல்லாம் காக்கும்படி உனக்காக தன் தூதர்களை, அப்புறப்பட்ட பெரியவங்களை நம்மோ, தேவ தூதர்கள் என்னமோ, இல்ல சீடன்மார்கள் என்னமோ, நீ கொஞ்சம் யோசித்து பாரு. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகள், ஆமென், அல்லேலூயா, பயப்படுற பிள்ளைகள் தான் என்ன வந்து கேட்கும். வழி தெரியல ஆண்டவரே, எவ்வளவு பெரிய மாற்றம் பாரு அவன் வாழ்க்கையில. வழியா தெரியல நம்மளுக்கு. இந்த திருச்சபைக்கு தேவையான ஒளி இருக்குது, இந்த இடத்துக்கு தான் அந்த ஒளி. ஆனா ஆண்டவர் உலகத்துக்கே கொடுத்திருக்கிறார் பத்தியா, எவ்வளவு பெரிய மிராக்கல். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதிசயமானது. அதுக்கு வீல் இருக்குதா, சக்கரம் இருக்குதா, இன்ஜின் எதான இருக்குதா, ஏதாவது இருக்குதா? அது போறதுக்கு பாதைங்க இல்ல, ரோடு போட்டு இருக்கிறாரா, இல்ல ட்ரெயின் பாதை எதான இருக்குதா? அதிசயமானவர் நம்ம நினைக்கிறது கிடையாது. நம்ம வாழ்க்கை நினைக்கிறோம், உலகத்தை நினைக்கிறோம், எப்படி ஆகாரம் வரும்னு நினைக்கிறோம். சமையல் போயிட்டு டப்பு டப்புன்னு தட்டி என்ன வைக்கணுமோ அதை வச்சு சாப்பிட்டு படுத்து திருப்பி அதே இதுதான். நம்முடைய நிலைமை மாறல, நம்முடைய வேதனையும்